எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. பச்சரிசி மாவில் கொதிக்கிற வெந்நீரை விட்டு கொஞ்சம் உப்பு நெய் சேர்த்து இந்த மாதிரி உருண்டை பண்ணி குட்டி குட்டி உருண்டை பண்ணி எடுத்து அது இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவி கட்டி எடுத்துக்கலாங்க. இந்த ஆவி கட்டி எடுத்து பால் கொழுக்கட்டை செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வெல்லத்தை தூள் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பாருங்கள் வேக வச்சேன் இந்த உருண்டைங்கள்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். என் கையில் ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்படியே நம்ம டைரெக்டாக வெள்ளைப்பாகில் இந்த உருண்டைங்களை போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நம்ம கரண்டியில் பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க, தனித்தனியாக பிரித்து விடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு வெல்லத்தை சேர்த்துருவோங்க. வெல்லம் பாகு கன்சிஸ்டன்சிலாம் தேவையில்லைங்க, நல்லா கரைஞ்சா போதும். இடையில ஒரு அரை முடி தேங்காய், இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான பால் எடுத்துக்கலாம், தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அரை முடி தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த கொழுக்கட்டையில் இப்போ வடிகட்டி வெள்ளைப்பாகை சேர்த்துருவோங்க. வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வெள்ளைப்பாகில் ஒரு 10 நிமிஷம் இது வேகணுங்க. அப்போ தான் இந்த இனிப்புலாம் அதில் ஊறி இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துருவோங்க. நல்லா வேகட்டோங்க. அது கூட தேங்காய் பாலை வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரு அலம்பின தண்ணியும் விட்டு நல்லா வடிகட்டி அந்த தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்துருவோம். தேங்காய் பால் ஊற்றிடுவோங்க. இந்த ஏலக்காய், சுக்கு பொடி, தேங்காய் பால், இந்த பாகு, வெல்லம் இதெல்லாம் சேர்த்து அவ்வளோ மணமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துருங்க லாஸ்ட்டாக. கொஞ்சமாக அரிசி மாவு அரைச்சி கலந்து ஊற்றுவாங்க. ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவை பால் கொழுக்கட்டையில் சேர்ப்பாங்க, கரைச்சி ஊற்றுவாங்க. நான் தேங்காய் பால் சேர்த்ததுனால நான் சேர்க்கலைங்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், அது இன்னும் தப்பு இல்லை. இன்னும் கொஞ்சம் திக்காக வருங்க. அதனால் தான் இதுவே ஆறுச்சுன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அதனால் தேங்காய் பாலோடு நான் விட்டுட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you.